இன்னைக்கு எக்ஸாம்க்கு படிச்சியாடி? இல்லடி, படிக்கவே கடுப்பாயிருக்கு. இன்னைக்கு எப்படியும் வைக்க மாட்டாங்க. ஏதாவது கேள்வி கேட்டு கிளாஸ ஓப்பியடிச்சிருவோம். வைக்காட்டி சரிதான். ஆமா, நீ ஏன் கவிதாட்ட ரொம்ப க்ளோஸா பேசுற? எல்லார்கிட்டேயும் பேசுற மாதிரிதான் அவகிட்டேயும் பேசுறேன். யா, என்னாச்சி? அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ எப்போபாரு சண்டைக்கே வருவா. அப்படியா? ஆனா என்கிட்ட நல்லதான பேசுறா. அவ எதான் காரியமானும்னா பேசுவா. சரியான கேடி அவ. என்ன நீ அவளை பத்தி குறை சொல்லிட்டே இருக்க? அவ பண்றதான சொன்னேன். இதுல என்ன இருக்கு? நீ உன் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவியா? சி, என்ன சொல்ற நீ? ஆமா, அல்லாஹ் குரான்ல சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, ஊகங்களில் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில ஊகங்கள் பாவமாகும். துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். புறம் பேசுறது இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமம். அதை யாரு சாப்பிட விரும்புவா? அத சாப்பிட விரும்பாட்டி புறம் பேசாம இருக்கணும். ஆனா நான் அவ பண்ணாதத சொல்லலையே. அவ பண்றத சொல்றதுக்கு பேருதான் புறம். பண்ணாதத சொன்னா அது அவதூறு. அவ இங்க இருக்கும் போது நீ தாராளமா சொல்லலாம். அதெப்படி சொல்ல முடியும்? அவ இருக்கும்போ சொல்ல முடியாட்டி அவ இல்லாதபோவும் சொல்லாத. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். என்ன கேடு வரும்னு அல்லாஹ் அடுத்தடுத்து வசனத்துல சொல்லும்போது அவர்கள் நரகத்தில் எரியப்படுவார்கள்னு சொல்றான். என்னது, நரகமா? ஆமா, இன்னும் ரசூலுல்லாஹ் 2 கப்றுகளை கடந்து செல்லும்போது அவ்விரண்டும் வேதனை செய்யப்படுதுன்னு சொன்னாங்க. பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படல. அதுல ஒருவர் சிறுநீர் கழிக்கும்போது மறைக்கவில்லை, மற்றொருவர் புறம் பேசியவர்னு சொன்னாங்க. இதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? ஆமா, எல்லாரும் இத சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆனா இது பெரும் தண்டனைகளை பெற்றுதரக்கூடியதாய் இருக்கு. இன்னும் ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜ் பயணத்துக்கு போயிருக்கும்போது ஒரு கூட்டத்தார்களை கடந்து சென்றாங்க. அவங்களுக்கு செம்பாலான நகங்கள் இருந்தன. அதன் மூலம் தங்கள் முகங்களையும் உடம்பையும் கீறிக்கொண்டிருந்தாங்க. இவங்க யாருன்னு ஜிப்ரீல் அவர்களிடம் கேட்டபோது, இவங்கதான் புறம் பேசுவதின் மூலம் மக்களின் இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், இன்னும் மக்களின் மானங்களில் விளையாடி கொண்டிருந்தவர்கள்னு சொன்னாங்க. கேக்கும்போதே உடம்பெல்லாம் கூசுதே. ஆமா, அடுத்தவங்கள பத்தி பேசுறதெல்லாம் ஒரு தப்பா? அவ பண்றதான சொன்னேன்னு நம்ம நினைக்கிற இந்த சின்ன விஷயத்துக்கு தான் அல்லாஹ் இவ்ளோ பெரிய தண்டனைய தாரான். அஸ்தோஃபில்லா, நான் இனி யார பத்தியும் எதுவும் பேச மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ்.